உண்மையான எதிர்ப்பு சக்தி எது தெரியுமா? இந்த வலி தான். வலி தான் உண்மையான வலினா என்னது? உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சி பண்ணாலும் உடம்புல ஒரு பெயின் வருதுல்ல, அந்த வலி தான் உண்மையான எதிர்ப்பு சக்தி. இப்போ கடுமையாக குளிருது, ஸ்வெட்டர் என்னதான் ஸ்வெட்டர் போட்டாலும் போர்வைக்குள்ளே பூந்துக்கிட்டாலும் சூடாக டீ காஃபி குடித்தாலும் உங்களுக்கு அந்த குளிரை குளிர் நடுங்கிட்டே தான் இருக்கும், பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும். என்னடா இந்த குளிர் அப்படின்னு சொல்லி எரிச்சலாக இருக்கும். அது இந்த மார்கழி மாதம் எப்படா போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நமக்கே எப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் எப்போவும் பனிப்பிரதேசத்துலேயே இருக்காங்க பாருங்கள், கடுமையாக குளிரும். நமக்கே இதெல்லாம் சாதாரணம். இந்த சாதாரணமான மார்கழி பனிக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஊட்டியில் இருக்கவங்க, கொடைக்கானலில் இருக்கிறவங்க. அப்போ உண்மையான இந்த குளிருங்கிறது, இந்த குளிரை எதிர்க்கின்ற சக்தி உண்மையில ஸ்வெட்டர்லேயோ போர்வையிலோ கிடையாது. டீ காஃபி குடிச்சிட்டா இதை எதிர்த்துடலான்னு நினைக்கிறாங்க. உடற்பயிற்சி பண்ணணும். உடம்புல வலி இருந்ததுன்னு அந்த குளிராது. உங்களுக்கு உடம்புல வலி இருந்ததுன்னா உங்களுக்கு குளிராது. அப்போ அந்த வலியை எப்படி உருவாக்குது? உடற்பயிற்சி, விளையாட்டு, உடல் உழைப்பு, இதன் மூலம் உடம்புல ஒரு வலியை ஏற்படுத்த வேண்டும். அந்த வலி மூலமாக நீங்கள் இந்த குளிரை எதிர்கொள்ளலாம். அது மாதிரி நேர்மையாக இருக்கணும். வலிகள் உங்களுக்கு எங்கேருந்துலாம் வருதோ அந்த வலிகள்லாம் சேர்ந்து தான் அந்த குளிரை தடுக்கும். வெறுமனே உடல் உழைப்பு, உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டா உங்களுக்கு குளிராது அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நிறைய வலிகள் இருக்குது. அந்த வலிகளெல்லாம் அனுபவிச்சாதான் நீங்கள் இந்த குளிரை தாங்க முடியும். அது என்ன, நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கிறது, கட்டுப்பாடாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் வலியை தரக்கூடிய விஷயம். அப்படி இருந்தால் தான் அந்த குளிரை தாங்க முடியும். இப்போ வெளிநாட்டுக்காரங்க, ஐரோப்பாக்காரங்க ஏன் கொஞ்சம் மக்கள் தொகை, அவங்க ஆனால் மிகப்பெரிய சாதனைகளை ஏன் செய்கிறாங்கன்னா கடின உழைப்பாளிகள். நல்ல கால்பந்து தான் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க. கிரிக்கெட் நின்றுக்கிட்டே இருக்கிற விளையாட்டு. இப்போ பந்து வந்தால் தான் நீங்கள் ஓடுவீங்க. ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டு. அவங்க அதை விளையாட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அவங்க கால்பந்தை தான் விரும்புவாங்க. நம்ம கால்பந்து நமக்கு பிடிக்காது. அவங்க ஏன் கால்பந்தை விரும்புகிறாங்க? கால்பந்து விளையாண்டால் தான் உடம்புல வலி கிடைக்கும். விளையாட்டின் மூலமாக வலி. அது மாதிரி நேர்மையாகவும் இருப்பாங்க. தொழிலில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக உறுதியாக இருப்பாங்க. அது அவர்களுக்கு வலியை தரும். அதனால தான் அந்த குளிரில் அவங்களால வாழ முடியுது. நம்மளால் ஒரு கொடைக்கானலில் கூட 2 நாளைக்கு மேலே வாழ முடியாது. நம்ம ஒரு வாழ்க்கை, நம்மளாம் எளிதாக உழைச்சவங்க. நம்ம கொடைக்கானலுக்கு போனால் அந்த வெப்பத்தை நீ எதிர்கொள்ளணுமா? நீ என்னப்பா எப்படி கொடைக்கானலில் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா? அங்கே நீ சோம்பேறித்தனமாக போயிட்டுருக்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு கொடைக்கானலுக்குள்ளே ஒரு சோம்பேறியாக போகிற, உடம்புல எந்த ஒரு வலியுமே இல்லை, நீ இங்கே எந்த விளையாட்டும் விளையாடல, உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை. அங்கே போயிட்டு நீ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு அந்த கொடைக்கானல் குளிரே ரொம்ப தாங்கவே முடியாது. என்னடா இது, எவ்வளோதான் மூடுவேன், மூஞ்சை மூட முடியாது. கை கால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாலும் அந்த மூஞ்சில் படும். ஒரே நடுக்கமாக இருக்கும். ஒரு தைரியமாக நிற்க முடியாது. அப்படி தைரியமாக நிற்கணும். குளிர் தான் தெரியுது, அது குளிர் தான், ஆனால் தைரியமாக நிற்கணும். பயந்துக்கிட்டே அப்படியே குளிருது அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி இருந்துட்டு ஐயோ குச்சு 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 சூப்பராக இருக்குல்ல, கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. இது நடுங்கிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இல்லாமல் நீ என்ன பண்ணு, ஒரு கொடைக்கானலுக்கு போறியா, ஊட்டிக்கு போறியா, இங்கே நல்லா உடற்பயிற்சி பண்ணு. உடம்புல ஒரு வலியோட போ. அந்த குளிர் பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்முன்னு நிற்ப. சும்மா சாதாரணமாக ஒரு சட்டை போட்டாலே போதும். அப்போ தான் அதை நீ என்ஜாய் பண்ண முடியும். அதுபோல் தான் வெளிநாட்டுக்காரங்க ஏன் கடினமாக உழைக்கிறாங்கன்னா, நேர்மையாக வேறு இருப்பாங்க. யாராவது 1-2 பேர் தான் தப்பு பண்ணுவாங்க. கடமையை மீறுறதுக்கு தான் தப்பு பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் கடமையை செய்கிறக்கே லஞ்சம் கேட்குறதா சொல்லி நம்ம இப்போ திரைப்படத்தில் பார்க்குறோங்களா, அதுபோல் வெளிநாட்டுக்காரங்களாம் கடமையை மீறுறதுக்கு தான், அதுவும் யாராவது ஒருத்தர் தான் தப்பு பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையாக இருந்தே ஆகணும். நேர்மையாக இருந்தால் அதில் ஒரு வலி கிடைக்கும். நேர்மையாக இருக்கிறது, கட்டுப்பாடாக இருக்கிறது, உடல் உழைப்பது. அவங்க உணவில் கூட ஒரு வகையான கட்டுப்பாடு அவங்ககிட்ட இருக்குது. எப்படின்னா, நிறைய மாமிசத்தை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சோறெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு, இப்போ நம்ம இப்போ சோறை அதிகமாக சாப்பிட்றோம்ல, இங்கே உள்ளவங்களே சொல்லுவாங்க காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க, சோறை குறைவாக சாப்பிடுங்க. அதுபோல் தான் இந்த வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோதுமை உணவுகளை குறைச்சிட்டு அவங்க இந்த மாமிசம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்துவாங்க. அடிமைப்படுத்துகிறது அந்த கோதுமை அரிசி நம்மளை அடிமைப்படுத்தும். அப்போ அவங்க இதையெல்லாம் குறைச்சிருவாங்க. எதை அடிமைப்படுத்த, அந்த மாமிசங்கிறது உங்களை பெருசாக அடிமைப்படுத்தாது. ஏன்னா தினந்தோறும் எனக்கு சோறு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவீங்க. தினந்தோறும் எனக்கு கவுச்சி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க 1-2 பேர் தான். ஆனால் தினமும் கவுச்சி மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லனாட பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். ஆனால் தினந்தோறும் நான் சோறு சாப்பிட்டாகணும், சோறு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுபோல் நம்மளுக்கு எப்படி அரிசியோ அதுபோல் வெளிநாட்டுக்காரங்களுக்கு கோதுமையினால் செஞ்ச ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்டா தான் அப்படின்னு அவங்க அதில் அடிக்ட் ஆகாமல்
என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை இப்போ கோதுமை தான் நம்ம எப்படி சோத்துக்கு அடிமையாக கிடக்கிறோமோ அதுபோல் அவங்க கோதுமைக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாமிசத்தை அதிகமாக சாப்பிட்றாங்க. பழங்கள் அப்படி வந்து மாமிசம் அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாது தான், ஆனால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு, அதுவும் ஒரு கட்டுப்பாடு தான். இப்போ அதனால் இதுதான் வந்து அந்த வலி தான் உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடு, நேர்மையாக இருக்கிறது. அப்போது வெளிநாட்டுக்காரங்க உணவில் கட்டுப்பாடோடு இருக்காங்க. உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஒரு வலி, நேர்மையாக இருப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க. அந்த உடல் உழைப்பினால் ஏற்படக்கூடிய அந்த வலி இது எல்லாம் அங்கே வாழ்வதை எளிதாக மாற்றுகிறது. அவ்வளோ பனி பிரதேசம், வீட்டுக்கு கூரையில் போனால் இவ்வளோ அடுக்கு நிறைய பனி உறைஞ்சி கிடக்குது, அதையெல்லாம் தட்டி விடணும், ரோடெல்லாம் க்ளீன் பண்ணணும். இவ்வளோ போராடுறாங்க பாருங்கள். இவ்வளோ போராடுறாங்கன்னா அவங்க அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு அவங்க நிறைய வலிகளோடு இருக்காங்க. ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப வலி. அதனால தான் வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வச்சுருப்பாங்க, தனித்தனியாக வீடு இருக்கும். ஏன்னா அவங்க இடையூறுகளே அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு லட்சியவாதிகளுக்கு இடையூறுகள் பிடிக்காது. நம்மெல்லாம் ஏன் நெருக்கமாக வீடு கட்டி வச்சுருக்கோம் தெரியுமா? நமக்கு இடையூறுகளை சகிச்சுக்கிறோம். மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறது, இடையூறுகளை சகிச்சுக்கிறது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்களை தொந்தரவு பண்ணுறது, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன கேட்குறாங்க, எப்படி வாழ்கிறாங்க எல்லாத்தையும் எட்டி பார்க்குறது, இது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற கேரக்டர். அதே வெளிநாட்டுக்காரன் பாருங்கள், தனித்தனியாக வீடு வச்சுருப்பான். ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் இருக்கும் வீடு. எல்லாம் துப்பாக்கி வச்சுருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது அவங்களுக்கு, இப்போ தொந்தரவே பிடிக்காது, சுதந்திரமாக வாழணும்னு நினைப்பாங்க. நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியும். ரொம்ப பக்கத்தில் வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிழைப்புவாதிகளோட வாழ்க்கை. அதுவே இங்கேயே பார்த்தீங்கன்னா நல்ல யாராவது பணக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீடை பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும், காம்பவுண்டு, அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. இந்த ப்ரைவசி, இந்த தனிமையை பாதுகாப்பாங்க. இந்த நல்ல அவங்க யார் பணக்காரங்கன்னா யார், அவன் ஏதாவது லட்சியவாதியாக தான் இருப்பான். லட்சியவாதியாக இருக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி பணத்தை சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறாங்க, அவங்க தனிமையை பாதுகாக்கிறாங்க, அவங்க குடும்ப நடவடிக்கைகளை மற்றவங்க பார்க்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. இது வந்து இந்த வெளிநாட்டுக்காரங்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. ஐரோப்பியக்காரங்கள்ட்ட தனித்தனியாக வீடை கட்டுவாங்க. வெளியில் இருக்க அவங்க வீட்டில் என்ன, நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா நெருக்கமாக வீடு கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே கெட்ட குணம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்க வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்குறது. இப்போ நான் இந்த வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது, நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது என்னுடைய தப்பா? நான் பேசுகிறேன், அப்போ அது காரணம் என்னென்னா பக்கத்தில் வீடை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ என்னுடைய தப்பு தான். நானும் இந்த மாதிரி நெருக்கடியில் வீடை கட்டி வச்சு வீடு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பிறரது இடையூறுகளால் நான் பேசுகிறது அவங்களுக்கு இடையூறாக இருக்கும். ஒருவேளை சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால் இதுதான் வந்து ஒரு வலிகளோடு வாழும்போது தான் உண்மையானவே வலிகள் தான் உண்மையான எதிர்ப்பு சக்தி. நேர்மையாக வாழணும், நேர்மையாக உண்மையாக உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும். இது எல்லாமே வலிகளை தரும். உடற்பயிற்சி செய்யணும். வெறும் உடற்பயிற்சி மட்டுமே உங்களுக்கு வலியை தராது. கட்டுப்பாடாக வாழ்கிறது, நேர்மையாக வாழ்கிறது, உண்மையாக வாழ்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வலிகளை தரும். இந்த வலிகள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை உடம்புல நோய் வராமல் பார்த்துக்கும். அதுபோல் எளிமையாக வாழணும். எளிமையாக வாழும்போது உங்களுக்கு ஒரு வலி கிடைக்கும். ஆடம்பரமாக வாழும்போது அது வேறு மாதிரியான வலி, தாங்கி கொள்ள முடியாத வலியை தரும். அதனால் இப்படி வலிகள் தான் உண்மையான எதிர்ப்பு சக்தி. வலிகளை தேடி போகணும். வலிகளோடு வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் வலிகளோடு வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். வலிகளுக்கு பயந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு 8 மணி நேரம் வேலை பார்த்தோமா, வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கணுமா, பொம்பளைகளை வந்து வேலை வாங்கிக்கிட்டு அடிமை வேலை படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இப்படியே வாழ்க்கை கடந்து போகணுன்னு வச்சுக்கோங்க. பெண்களும் அது மாதிரி அடிமையாக இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு கணவன் போயிட்டாரா, அப்புறம் அப்பாடா நிம்மதியாக போயிட்டார், டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்கார்ற பெண்கள், வந்த உடனே ஒரு வேலை பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீனை போட்டு இப்படி வாழ்கிற பெண்களை வேலை வாங்கிட்டு சோம்பேறியாக வாழ்கிற ஆண்கள். இந்த மாதிரி 2 பேருமே இப்படி ஒரு போலித்தனமான வலி இல்லாத ஒரு வாழ்க்கை. இது வந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே நமக்கு இருக்காது. வாழ்க்கையை கடந்து வந்தோம், ஏன்னா வயசு இவ்வளோ ஆயிடுச்சு. அதுவே நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கடந்து வரீங்க, வலிகளோடு கடந்து வரீங்க அப்படின்னா நம்ம வாழ்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்கும். நம்ம வாழ்ந்துட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்.